எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம் தேவை, எல்லாவற்றிலும் ஒரு செம்மையான அனுபவம் தேவை. நான் பார்க்கிறது என்னது, எதை நான் விசேஷமா அன்பா சொல்றேன், எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு பொருள் மொபைல். வாலிபர்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு பெரியவர்களும் அநேகர் விழுந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். என் கையில கத்தர் ஒரு மொபைலை தந்திருக்கிறார், அந்த மொபைல் நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது ரொம்ப ஜாக்கிரதை. ஆமே, இன்னைக்கு எல்லாருமே அது வஞ்சித்து இழுக்கிறது, ஊழியர்களையும் வஞ்சித்து இழுக்கிறது, விசுவாசிகளை வஞ்சித்து இழுக்கிறது, வாலிபர்களை வஞ்சித்து இழுக்கிறது, பெரியவர்களை வஞ்சித்து இழுக்கிறது. கத்தர் கொடுத்தது ஒன்று, என் கையில் அது செம்மையா இருக்கணும். ஆமென். அதே போல தேவன் என்னென்ன கொடுக்கிறாரோ அது செம்மையா இருக்கணும். தேவன் தந்தது எல்லாமே செம்மையா இருந்தால் என் வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென். அதுல என்ன அகற்றணுமோ அது நான் தான் அகற்றணும், அவர் அகற்ற மாட்டார், நான் தான் அகற்றணும். ஆசாக்கு வாழ்க்கையில வந்தபோது அவன் செம்மையானதை செய்கிறது என்ன செய்தான் என்றால், விக்கிரக காரியங்கள் எல்லாம் அவன் அகற்றினான். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத 3வது வசனம் சொல்லப்படுகிறது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. இத கர்த்தர் செய்யல, இது ஆசா செய்யறான். அப்ப என் வாழ்க்கையில எது எது பொல்லாப்பாய் தெரிகிறதோ, கர்த்தர் உணர்த்துகிறாரோ அதையெல்லாம் நான் தான் வெட்டி அப்புறப்படுத்தணும். இல்ல ஆண்டவர் இதை வெட்டுங்க, இதை மாத்துங்க, இதை என்ன விட்டு அப்புறப்படுத்துங்க, இப்படி ஜெபிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அன்பா சொல்ற இந்த வார்த்தை ஆவியானவர் இந்த காலையில தியானிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினதும் அதுதான். தேவன் நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் செம்மையாய் பயன்படுத்தணும். கத்தர் கொடுத்த குடும்பத்தை செம்மையா நடத்தணும். கத்தர் தந்த பிள்ளைகளை செம்மையான பாதையில கொண்டு போனோம். ஹல்லேலூயா. கத்தர் நமக்கு தந்த நன்மைகளை செம்மையாய் யூஸ் பண்ணணும். ஆமென்.